ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஏன் இந்த வண்டியை வாங்க வேணாங்கிறேன். இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன. என் அப்பா பேச்சு கேட்டு தான் இந்த வண்டியை வாங்கினேன். ஆனால் இன்ன வரையும் ஏன் தான் அவர் பேச்சு கேட்டு இந்த வண்டியை வாங்கினேன்னு இன்ன வரையும் நான் ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டி என்னை பாலாப்படுத்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்ஸே எனக்கு பிடிக்கல. ஏதோ மைலேஜ் அதிகமாக கிடைக்கணும் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இந்த வண்டியோட ஹைட்டே வந்து ஸ்ப்ளெண்டரோட சின்னதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப கேவலமாக இதுக்கு பேசாமல் சைன் 125 எடுத்துருக்கலான்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட பேச்சு தான் எங்கள் அப்பா கேட்கவே இல்லை. இந்த வண்டியை எடுத்து எந்த வகையில் கட்டி விட்டாரு. இந்த வண்டியை நான் ஓட்டினதோட எங்கள் அப்பா தான் அதிகமாக ஓட்டியிருக்காரு. இந்த வண்டியில் சுத்தமாக எதுவுமே இல்லைங்க. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டியில் அதாவது சுத்தமாக மத்தி வண்டின்னு நினைக்கிறேன். இது வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வண்டியோட ரேட்டு வந்து இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான ரேட்டு இந்த வண்டியோட தானே. ஷோரூம் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கவிங்க. சுமார் 65,000 தான் வரும். இதை தெரிஞ்சுட்டு தான் எங்கள் அப்பா இந்த வண்டியை என் ட்ராயர் கட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குமோ போது பில்டு குவாலிட்டி பயங்கரமாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் சுத்தமாகவே இல்லை. ரியர் சஸ்பென்ஷன் அமங்கவே மாட்டேங்க, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. மற்ற இதுவுமே இல்லை. இதுக்கு பேத்தாமல் வேறு மாடல் பைக்ஸே எடுத்துருக்கலாம் போல தோணுது. வண்டி எடுக்கும் போதே டெய்லைட்டில் நிறையா ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. அதே நான் சொன்னேன், ஆனால் அதுவும் சரி பண்ணி தர மாட்டாங்க. இது சாதாரண ஸ்க்ராட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன, இந்த வண்டியோட 4th ரைடு அடிக்கடி விழுகவே மாட்டேங்குது. இது எனக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை, என் ஃப்ரெண்டு ஓட்டும் போதும் அப்படி தான் சொன்னாங்க. வண்டியோட 4th கியர் வந்து விழுகவே மாட்டேங்குது, வண்டி அடிக்கடி தனது அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஏன்டா அந்த வண்டி வாங்கிட்டோன்னு ரொம்பவே இதாகிடுச்சு. இந்த வீடியோவே இப்படி தான் இருக்கும் போது இந்த வண்டி ஏன்டா வாங்கினது. மொத்தத்தில் எங்கள் அப்பா என்னை க்ளவுன் ஆகி கூட்டுட்டாரு. அடுத்தது இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. இன்ஜின் கட்டாக நோட் பண்ணி பார்க்கும்போது இன்ஜின்லேருந்து ஆயில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி அப்படியே சரி ஆயில் லீக் ஆகிறது கூட நீங்களே பார்க்கலாம். வாங்கி 1.5 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் இதுக்குள்ளே புது புது பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட மெடிக்கேட் டூல் கிட்ட எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது இந்த நெட்டை திறந்தாதான் உள்ளேருந்து எடுக்க முடியாமா. இப்போ நான் ஸ்க்ரூ டிரைவருக்கு எங்கேனா போய் தேடுவேன், வச்சு திறந்தா தான்டா எடுக்க முடியும். அவசரத்தில் எப்படா எடுக்க முடியும் என்னால். எப்படா யோசிக்கிறீங்க. ஸ்ப்ளெண்டர்காரன் கூட அதுக்குன்னு தனியாக பொட்டி வச்சு அதுக்குன்னு தனியாக பாக்ஸ் ஆட்ட அழகாக வச்சுருக்கலாம். இல்லைன்னா சீட்டு கடையிலேயாவது வச்சுருக்கலாம். எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு வண்டி என் தலையில் கட்டி விட்டுருக்கீங்க. எனக்கு இது யார்கிட்ட சொல்லிட்டு போகும்போதுன்னு தெரியல. அதனால தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி வண்டி வாங்கி ஏதாவது இதாக இருக்கா, இல்லை ஹோண்டா எஸ்பி, ஹோண்டா ஷைன் 125 இல்லைனா டிவிஎஸ் ரைடர் இந்த மாதிரி வண்டி வாங்கலான்னு தான் நான் இருந்தேன். இங்கே ஏதாவது இந்த மாதிரி வண்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.